ஆங்கில புத்தாண்டு பிறப்பை ஒட்டி வடபழனி ஆண்டவர் திருக்கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன். புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு பக்தர்கள் தற்பொழுது கோவில்களுக்கு அதிக அளவில் வருகை தர இருக்கிறார்கள். இது குறித்தான கள நிலவரங்களை பகிர்ந்துக்கோங்க. ஆங்கில புத்தாண்டு பிறப்பையொட்டி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு வழிபாட்டு தலங்களில் பொதுமக்கள் அதிக அளவில் அதிகாலையிலிருந்து நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றனர். அந்த அளவில் சென்னையில் பிரசித்தி பெற்ற முருகர் கோயிலாக இருக்கக்கூடிய வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அதிகாலை 4 மணியிலிருந்து நீண்ட நேரமாக வரிசையில் நின்று காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்களின் கூட்டம் என்பது நீண்ட வரிசையில் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் பக்தர்களுக்காக செய்யப்பட்டு பக்தர்கள், முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் என தனித்தனியாக வரிசைகள் பிரிக்கப்பட்டு இந்த சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அந்த நேரலை காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் காங்கையன் நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். திரளான பக்தர்கள் குடும்பமாக, இளைஞர்கள், சிறு குழந்தைகள் என அனைவருமே பல தரப்பட்டோரும் இந்த கோயிலை நோக்கி அதிகாலையிலிருந்து நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பலரும் காலையிலிருந்து நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஆங்கில புத்தாண்டின் முதல் நாளையொட்டி முதல் நாளன்றே தமிழ் கடவுள் முருகனை நேரில் பார்த்து அவருடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கின்றார். தற்போது ஒரு குடும்பத்தினர் நம்மிடையே இருக்கிறார், அவர்களும் கேட்போம். சார் வணக்கம். முதல்ல ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். முதல் நாள் சாமி தரிசனம் செஞ்சுருக்கீங்க, எப்படி இருக்க போகுதுங்க? இந்த ஆண்டு நல்ல ஆண்டா அமையணும்னு அந்த முருகன் பெருமான் அருளால் வேண்டிக்கிறோம். காலையில் 5 மணிக்குலேருந்து கியூவில் நின்றோம். கியூவில் நின்று இப்போது மணி 7:30 ஆயிடுச்சு. சுவாமி நல்ல தரிசனம், முருகர் பெருமான அருளால் நல்ல தரிசனம் பார்த்தோம். ரொம்ப நன்றி சார். ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். இதே போல பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்தினருடனும் அவர்களது நண்பர்களுடனும் கையில் குழந்தைகளோட, முதியவர்கள் என பலதரப்பட்ட மக்களும் காலையிலிருந்து வடபழனி திருக்கோயிலில் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கோயிலை பொறுத்தவரையில் அதிகாலையிலே நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகங்களுக்கும் அதே போல் சிறப்பு பூஜைகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 100 ரூபாய்க்கென தனி வரிசை, சிறப்பு வழிபாடுக்கான தனி வரிசை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் பொது தரிசனத்தில் வரக்கூடிய பொதுமக்களும் விரைவில் சாமி தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு பணிகளுக்காக 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கோயில் வளாகத்திற்குள்ளேயும் கோயில் வளாகத்தை சுற்றிலும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். பல்வேறு ஏற்பாடுகளுடன் இன்று முழுவதுமே மதியம் நடை சாற்றப்படாமல் இன்று முழுமைக்குமே நடை திறக்கப்பட்டு அதிக அளவில் பொதுமக்கள் வருவதால் தொடர் தரிசனத்திற்கு வடபழனி ஆண்டவர் கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆங்கில புத்தாண்டின் முதல் நாளில் தமிழ் கடவுள் முருகர அருளை பெற்று இந்த ஆண்டு முழுவதும் விசேஷமாக இருப்பதற்கும் நல்ல ஒரு துவக்கமாக அமைவதற்கும் வேண்டும் என வேண்டிக் கொள்வதற்காக வடபழனி ஆண்டவர் கோயிலில் அதிக அளவிலான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக வந்திருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.